வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வல்லாரக்கீரையை வச்சு கூட்டு செய்ய போகிறோம். வல்லாரக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்பு தெரியாமல் நம்ம இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வல்லாரக்கீரைன்னு கண்டுபிடிக்க முடியாது. கீரை எப்போவுமே இட்லிக்கு சைடிஷாக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து அந்த கீரை சாம்பார் மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரக்கீரை எல்லாமே வைக்கலாம். துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு சைடிஷாக வைக்க போகிறதுனால துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் மத்தியானம் சாதத்துக்கு வைக்கிறதா இருந்தால் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இட்லிக்குங்கிறதுனால துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம துவரம்பருப்பு வேற போடுறோம், தேங்காய் பூ 3 ஸ்பூன் போட போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் தேவை. அப்போ தான் அந்த கசப்பை வந்து அந்த உரப்பு மட்டுப்படுத்தும். சீரகம் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன். தேங்காய் பூ வந்து துருவுனது 3 எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ எல்லோரும் கேட்பாங்க, நம்ம கீரையை இறக்கும்போது போடலாமேன்னு. இது குக்கரில் வந்து கீரையோடு சேர்ந்து நீங்கள் வேக வைக்கும்போது இந்த தேங்காய் பால் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கீரையை இறக்கும்போது போட்டிங்கன்னா தேங்காய் டேஸ்ட்டு தனியாக இருக்கும், கீரை டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ரெண்டும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. தனியாக தெரியும் தேங்காய் கடைசியாக போடும்போது. பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம், வெங்காயம், பூண்டு, நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கட்டும். இப்போ கீரையை போட்டுக்கோம். கீரையை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வல்லாரக்கீரையோட இலை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். நம்ம ஒரே விசிலில் குக்கரில் வச்சு எடுக்க போகிறோம். அதோட இட்லிக்கு சைடிஷாக வேற வைக்க போகிறேன். அது நல்லா வந்து வதங்கணும். வதங்கி நல்லா வெந்து மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி காலையில் கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம 10-12 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த சத்துக்களை உடம்பு அப்படி கிரகிச்சுக்கும். குழந்தைங்களுக்கும் காலையில் சூடாக வச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் கீரை. வல்லாரக்கீரைக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். அதனால் பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள், தேங்காய் பூவை கிண்ட வேண்டாம், வதக்க தேவையில்லை. தேங்காய் பூவை, பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சுருவோம். குக்கர்லேயே கூட வதக்கிக்கலாம். மண் சட்டியில் வதக்கினா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால மண் சட்டியில் வதக்கி குக்கரில் வேக விட போகிறேன். நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்காக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே கீரைக்கு வந்து உப்பு வந்து இப்போ போடக்கூடாது. நீங்கள் இறக்கும்போது தான் உப்பு போடணும். இப்போ உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கடுத்த மாதிரி வந்துடும் கீரை. இப்போ 1 சவுண்டுக்கு வைப்போம். குக்கர் 1 விசில் வந்துருச்சு, ஆறிடுச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை சாதத்துக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்ப்போம். இனிமேல் உப்பு சேர்த்த பிறகு நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது. அடுப்பில் வச்சு திரும்ப கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்து போயிடும்னா அதுக்கு மீனிங் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. கடுத்து போயிடும்னா உப்பு கச்சி போயிடும். நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டாலும்
அது உப்பு கச்ச மாதிரியே டேஸ்ட் இருக்கும். கீரைக்கு எல்லா கீரைக்கும் கடைசியாக தான் நீங்கள் உப்பு போடணும். உப்பு போட்ட பிறகு நீங்கள் அடுப்பில் வைக்காதீங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். நெய் கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கீரை கூட்டுக்கெல்லாம் நெய் கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு இட்லிக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பழக்குங்க. கீரை சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் தான் பழக்கணும். கீரை ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.